வெல்கம் டு மஹபத் நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. அதில் நம்ம எப்படி மொறுன்னு ஒரு முறுக்கு செய்யலைன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதே அளவு தான் நான் அரிசி மாவு எடுக்க போகிறேன். இதே கப் அளவு தான். ஸோ இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போது அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா டிசால்வ் ஆகட்டும். நல்லா கரைச்சி விட்டுடலாம் நம்ம. இப்போ இதில் இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான். ஓமம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் போட்டோன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சு வரட்டும். இப்போ நான் மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் 1 கப் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ 1 கப் அளவு மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணியில், சூடு தண்ணியில். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரவை எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக வரதுக்காக தான் நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசத்துக்காக, உடம்புக்கும் ரொம்ப நல்லது சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா. இப்போது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது மாவு வெந்து வரணும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா கையில் ஒட்டாமல் வரும். நல்லா நம்ம பிசையும் போதும் கொஞ்சம் கிளியராக ஒட்டாமல் வரும் நல்லாவே. அதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு எல்லாம் தண்ணியோடு மிக்ஸ் ஆகட்டும் ஃபுல்லாக. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு பாருங்கள். ஒட்டவும் இல்லை பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே சீக்கிரமாக குக் ஆகிடும் இது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் வந்தால் போதும். அப்போ உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ரொம்ப ஆற வேண்டிய அவசியம் கிடையாது. கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறுனா போதும். அப்படி ஆறுனா தான் உங்களுக்கு நம்ம அந்த உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக வரும். உங்களுக்கு மாவு பிசையும் போது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறேன் நான். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கையில் திரட்டிக்கோங்க, மெலிசாக திரட்டிக்கோங்க. உங்களுக்கு கையில் திரட்ட முடியலன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு நீங்கள் மெலிசாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி கையில் வரலன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையும் நீங்கள் நல்லா உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாதிரி எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து உருட்டி வச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டை வரலன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு மெலிசாக கையிலே வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் அழகாக நீட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளைச்சிக்கோங்க. எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக லிட்டில் பிட் சின்னதாக ஒரு துண்டு போட்டு பாருங்கள் பொரிஞ்சு வருதான்ட்டு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றா நம்ம ஆட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். மொத்தமாக கொட்டினா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இப்போ ஒன்றா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சே தான் நான் பொரிக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக பொரியணும். அதனால கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். அந்த சலசலப்பு அடங்கின பிறகு தான் நீங்கள் அதை எடுக்கணுமே. பாருங்கள், நல்லா போட்டுட்டேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இது கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒட்டுது. ஸோ அது ஒட்டாமல் கொஞ்சம் வெந்த பிறகு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க.
திருப்பி விட்டு நல்லா எடுத்துடலாம். இதில் நீங்கள் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அரை மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும். உடனே சாப்பிட்டா நமுத்து போன மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா உடச்சோன்னா உடையுது பாருங்கள். அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.